கவனிப்பா. இப்போது எக்ஸாம்பிள் 1.7 என்னென்னு பாருவேன். என் ஆஃப் ஏ 10ன்னு கொடுத்துருக்கேன். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3 என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ ஏ. சரியா? இப்போ இதை மட்டும் பாருவேன். இது மட்டும் பாரு, உனக்கு என்ன தோணுது? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இது என்ன மாதிரிப்பா இருக்குது? இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? இருக்குல்ல. என்ன நம்ம என்ன பார்த்தோம்? டிமார்கன் லா பார்த்துருக்கோம்ல. இப்போ டிமார்கன் லா தானேப்பா அது. ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இன்டர்செக்ஷன் வந்திருந்தால் என்னவாயிரும்? யூனியன் ஆயிரும். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இதே யூனியன் வந்துருந்துச்சுனாப்பா ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்துருந்துச்சுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் போடும். சரியா? இப்போ வாங்க சொல்யூஷன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ 10ஆப்பா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3. இப்போ என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ முதல்ல ஃபைன் பண்ணும். அதுக்கப்புறம் என் ஆஃப் ஃபைன் பண்ணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் நான் என்னென்னு எழுதிக்கிறேன்? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் பை தி டிமார்கன் லா இன்டர்செக்ஷன் ஏப்பா. சரியா? இப்போது நான் இந்த இன்டர்செக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்ப்பா. சரியா? இந்த இன்டர்செக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். என்னென்னு பாரு. ஏ டேஷ் தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. சரியாப்பா? இப்போ இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஏக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன வரும்? பை தான் வரும். ஏன்னா இது ஏயில் இல்லாத எலமெண்ட், இது ஏ. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் தெர் இஸ் நோ காமன் எலமெண்ட். ஸோ பை. இங்கே அப்படியே எழுதுகிறேன். பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. ஒரு எம்டி செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நான் யூனியன் எடுத்தேன்னா அந்த செட்டு தான் வரும். ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது? பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு எழுதலாம். ஏ டிஃப்ரென்ஸு பின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா இது பி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன? பியில் இல்லாத எலமெண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ். சரியா? இங்கே பியில் இல்லாத எலமெண்ட்ஸ், இங்கே ஏ. ஸோ நான் என்னென்னு எழுதிடலாம்? இதை ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு எழுதிடலாம். சரியா? அது என்னென்னு நல்லா கவனிச்சுக்க. பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பியில் இல்லாமல் எதில் மட்டும் இருக்கணும்? யூனிவர்சல் செட்டில் உள்ளது. பியில் இல்லாது யூனிவர்சல் செட்டில் உள்ளது. இங்கே ஏ. ஸோ நான் ரெண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எது மட்டும் ஏயில் இருக்கோ அது மட்டும்தான் வரும். அப்போ பியில் உள்ள எலமெண்ட்டு இங்கே வராது. ஸோ நான் இதை என்னென்னு எழுதிடலாம்? இதை ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு எழுதிடலாம். ஏன்னா இங்கே பியில் உள்ள எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதை ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு எழுதிடலாமா? அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி எப்படி எழுதலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொன்னேன்னா, அப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ உனக்கு என்னென்னு தெரியும்? 10ன்னு தெரியும், கொடுத்துருக்கான். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 10 - 3 7. 10 - 3 என்னப்பா? 7. இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.8 ஏ கொடுத்துருக்கான். ஏ என்ன? 1 2 3 4. பி என்ன? 3 4 5 6. ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான்? என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. சரியா? இது மூணுக்கும் அப்போ என்ன எடுக்கணுமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஏ யூனியன் பி, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஆல்சோ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. ஸோ ஏ யூனியன் பின்னா என்னப்பா? ஏயும் பியும் சேர்க்கணுமா? அப்போ 1 2 3 4 இந்த இதில் உள்ள எக்ஸஸாக உள்ள 5 6. சரியா? அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன? 6. என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னப்பா? 6. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? ரெண்டுக்கும் காமனாக எதுப்பா இருக்குது? 3யும் 4ம். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? 2. ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னா என்ன ஃபார்முலாப்பா? ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. தட் இஸ் ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பி என்னப்பா? 1 2 3 4. சாரி, ஏ யூனியன் பி என்ன? 1 2 3 4/6.
ஏ இன்டர்செக்ஷன் பி 3 4. அப்போ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கையில் ஃபஸ்ட்டு உள்ள செட்டு தான் ரோஸமாக இருக்கும். அப்போ அங்கே யார் யார் வெளியில் போயிருக்கா 3 4 தான் போயிருக்கா. அப்போ அந்த 3 4 தவிர 1 2 5 6 அப்போ என் ஆஃப் இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4. சரியாப்பா? அப்போது நமக்கு நார்மலாக என்ன தெரியும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. சரியா? இது நம்ம 10th படித்த விஷயம். ஒரு கிராஸ் ப்ராடக்டில் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பினா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஸோ இங்கே 3 செட்டு இருக்குது. என்னென்னதுக்கு, என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு பி. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா, என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு பி. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் இது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 6, இங்கே 2, இங்கே 4. அப்போ 6 2s are 4 12 12 4s are 48. சரியாப்பா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ டினோட்ஸ் தி பவர் செட் ஆஃப் ஏ. ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ எதை டினோட் பண்ணுதுப்பா, பவர் செட் ஆஃப் ஏயை டினோட் பண்ணுது. தென் ஃபைண்ட் என் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் பை. சரியா? P of B of 5 n of. சரியாப்பா? இப்போ இந்த P of 5ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ சின்ஸ் P of by contains 1 elements. இது என்னப்பா P of பைனா எம்டி செட். அப்போ எம்டி செட் வந்து சப்செட்டாக வருமா? ஸோ ஒரே ஒரு செட்டு இருக்கும். இங்கே எம்டி செட் மட்டும்னா ஒரே ஒரு செட்டு தானப்பா. அப்போ ஒரே ஒரு செட்டுக்கு that is 1 element. P of by contains 1 element. That is n of P of by is equal to 1. Then P of B of by contains 2 power 1 element. இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு சப்செட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபார்முலா பிரகாரம் 2 power n. ஒரு எலமெண்ட்னா 2 power 1. ஸோ தட் இஸ் 2 power 1 element. That is 2 power 1 is equal to 2. இங்கே இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் வந்துடுது, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இதோட எத்தனை P of by 2 எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டோமா. அப்போ அதுக்கு ஒரு பவர் செட் எடுக்கிறேன். பவர் செட் எடுத்தோம்னா 2 எலமெண்ட்ஸ் உள்ள செட்டுக்கு பவர் செட் எடுத்தோம்னா அகைன் 2 power n ஃபார்முலா. அங்கே n எலமெண்ட்ஸுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2. ஸோ 2 power 2ன்னு வந்துடும். 2 power 2ன்னு வந்துருமாப்பா. ஸோ என்ன பண்ணுறோம், என்ன வரும், 2 power 2 என்ன வந்துடும் 4. அப்போ என்ன P of pi is equal to 2 power 2 that is equal to 4. சரியா? நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்கேன்னு பாருவேன். எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம். சரியா? இந்த சம் வந்து நீ செய்யணும். என்ன அப்படின்னா, if n of b of a is equal to 1024, n of a union b is equal to 15 and n of b of b is equal to 32, then find n of a intersection b. சரியா? இப்போது ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க 1024. இதை 2ஆல் அப்படியே எல் டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ கிடச்சிருமா? இங்கே என் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ பி கொடுத்துருக்காங்க. இதை நீ எல்லாம் எல் டிவிஷனில் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா என் ஆஃப் பி கிடச்சிரும். அப்போ என் ஆஃப் ஏ கிடச்சிரும், என் ஆஃப் பி கிடச்சிரும். சரியா? இங்கே என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னா n of a intersection b. ஸோ ஃபார்முலா என்ன, n of a union bக்கு ஃபார்முலா என்னப்பா, n of a plus n of b minus n of a intersection b. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை நீ தான் இப்போ செய்ய போகிற. சரியா? செஞ்சிருவியா? சரி, ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அசைன்மெண்ட்டாக போடு. இது போக ஒரு 4 சம் உனக்கு அசைன்மெண்ட்டாக தர்றேன். அதையும் நீ என்ன பண்ணுற, போட்டு பார்க்குற. ஓகேவாப்பா?